நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கும்போது நமக்கு ஒரு குழப்பம் வரும். இன்ஜினியர் கிட்ட கொடுக்கலாமா? இல்லை மேஸ்திரி கிட்ட கொடுக்கலாமான்னு. இன்ஜினியர்னாலே அதிகமாக அமௌண்ட் வாங்குறாங்க. ஸோ மேஸ்திரி கொஞ்சமாக அமௌண்ட் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் 2 பேருமே ஒரே அமௌண்ட் வாங்குறவங்களும் இருக்காங்க. இன்ஜினியரை விட அதிகமாக வாங்குகிற மேஸ்திரிகளும் இருக்காங்க. இங்கே இன்ஜினியர் அதிகமாக காசு வாங்குவாங்க அப்படின்ற மனநிலை தான் நிறைய பேர் நம்ம மேஸ்திரிக்கிட்ட போக வைக்குது. இங்கே சில பேர் தவறான இன்ஜினியர்கிட்ட போய் பணத்தை இழந்தவங்களும் இருக்காங்க, தவறான மேஸ்திரிக்கிட்ட போய் பணத்தை இழந்தவங்களும் இருக்காங்க. இங்கே எல்லா தொழில்லையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒருத்தவங்களை உயர்த்தியும் ஒருத்தவங்களை தாழ்த்தியும் சொல்ல போகிறதில்ல. யார் எப்படியெல்லாம் அமௌண்ட் வாங்குகிறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இதில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இது பார்த்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம கரெக்டான அமௌண்ட் கொடுக்குறோமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்களே டிசைட் பண்ணிங்க. வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஜினியர்ஸை பார்ப்போம். ஸ்கொயர் ஃபீட்டு 1900லேருந்து 3000 ருபீஸ் வரைக்கும் இன்ஜினியர்ஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 1900 to 3000ன்றது A to Z, அதாவது ப்ளம்பிங்கு, எலக்ட்ரிக்கலு, டைல் ஒர்க்கு, பிளாஸ்ட்ரிங்கு, பிரிக்கு ஒர்க்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா பேராபட் வால் பண்ணுவாங்க, அப்புறம் எலிவேஷன் ஒர்க்கு, ஸோ அப்போ டோர் ஒர்க்கு, ஸோ கார்பெண்டர் ஒர்க்கு, ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணி ஸோ உங்களுக்கு ஒரு கீ கையில் கொடுக்குற மாதிரி அவங்க அந்த வீட்டில் A to Z எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 1900லேருந்து 3000 ருபீஸ் வரைக்கும் ஸோ இன்ஜினியர்ஸ் வாங்குவாங்க. ஸோ செப்டிக் டேங்க்கு பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வரும். செப்டிக் டேங்க் பார்த்திங்கன்னா 15 to 20 ருபீஸ் பெர் லிட்ரு வாங்குவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக தான் வரும். சம்பு பார்த்திங்கன்னா 18லேருந்து 22 ருபீஸ் வரைக்கும் வாங்குவாங்க பெர் லிட்டரு. ஸோ காம்பவுண்ட் வால் பார்த்திங்கன்னா 1800 ருபீஸ்லேருந்து 2000 ருபீஸ் வரைக்கும் ரன்னிங் ஃபிட் வாங்குவாங்க. ஸோ ஓவர் ஹெட் டேங்க் பார்த்திங்கன்னா 18 ருபீஸ் பெர் லிட்டர் வாங்குவாங்க. எலிவேஷன் வந்து நார்மல் வந்து சில பேர் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி தருவாங்க. ஸோ ரொம்ப வந்து டிசைன் அதிகமாக இருக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி எஸ்எஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி, கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணி பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. ஸோ ரூஃப் டைலுக்கு எக்ஸ்ட்ரா வரும். 110 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளானு, ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கு, எலிவேஷன் ட்ராயிங்கு, ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே ஒரு வீடு இப்படி தான் வரும், ஸோ இவ்வளோ ஏரியா தான் வரும், பெட்ரூம் இவ்வளோ சைஸில் தான் இருக்கும், ஸோ கிச்சன் இவ்வளோ சைஸில் தான் இருக்கும் அப்படின்றத எல்லாமே வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. அமௌண்ட் பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 25 lakhs ஆகும், 30 lakhs ஆகுன்றத டோட்டலாக வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இன்ஜினியர்ஸ் சொல்லிவிடுவாங்க. ஸோ அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிஃபோராக சொல்லிவிடுவாங்க. ஸோ இதனாலே சில பேருக்கு என்னென்னா ஸோ 25 லட்சம் ஆகுமா, 30 லட்சம் ஆகுமா அப்படின்ற ஒரு டோட்டல் அமௌண்ட்டாக சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆகுனா ஸோ அதிக காசு வாங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா கிளைண்ட்டுக்கும் வரும். ஸோ அப்படிலாம் இல்லை. ஸோ அவங்க வந்து எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக சொல்கிறதுனால அப்படி ஒரு உங்களுக்கு தோணுது. மேஸ்திரியை பார்த்திங்கன்னா 2 டைப்பில் மேஸ்திரி இருக்காங்க. ஸோ 2 டைப்பில் சார்ஜஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ வந்து டைப் 1 நம்ம பார்ப்போம். ஸோ டைப் 1 பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 270 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதாவது வந்து சதுரத்துக்கு 27,000லேருந்து 30,000 வரைக்கும். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஊருங்களில் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து 27,000லேருந்து 30,000 வரைக்கும் சதுரத்துக்கு வாங்குவாங்க. ஸோ இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஊரில் வாங்குகிற இந்த மேஸ்திரியும் ஸோ இன்ஜினியர்ஸை கம்பேர் பண்ணுவாங்க. என்னென்னா எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ தானே வாங்குறாங்க, ஸோ எங்கள் ஊரில் எங்கள் பக்கத்து வீட்டில் இவ்வளோ தானே வாங்குறாங்க, எங்கள் எதிர் வீட்டில் இவ்வளோ தானே வாங்குறாங்க அப்படின்னு ஸோ நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இன்ஜினியர்ஸும் மேஸ்திரி கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அவருக்கு ஒர்க்கு கொடுக்கலாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மேஸ்திரி வாங்குகிற சார்ஜஸும் ஒரு இன்ஜினியர்ஸ் வாங்குகிற சார்ஜஸும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணி ஸோ அவங்க வந்து இவ்வளோ தான் வாங்குறாங்க, நீங்கள் இவ்வளோ வாங்குங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது நீங்கள் ஒர்க்கு கொடுக்கலாலும் பரவாயில்ல, பட் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு கோபத்தை உண்டாக்குற ஒரு விஷயமா இருக்கும். இப்போ அந்த 270 300 ரூபா வரைக்கும் அவங்க வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்கன்றது அது நிறைய பேருக்கு கிளைண்ட்டுக்கு தெரிய மாட்டுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ கம்மியாக தான் வாங்குகிறாங்க, ஸோ அதனால் வந்து
நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்கன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேஷனுக்கு வந்து கிளைண்ட் தான் பண்ணி தர்ற மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸ்கவேஷன்னா நம்ம காலத்துக்கு வந்து பள்ளம் எடுக்கிறது. ஸோ அந்த காலத்துக்கு பள்ளம் எடுக்கிறது, சம்ப் செப்டி டேங்க் பள்ளம் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து கிளைண்ட் எடுத்து தர சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிளைண்ட் சார்ஜஸில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா காலம் ஃபில்லிங்கு, அதாவது வந்து இந்த காலம் நம்ம போட்டதுக்கப்புறம் அந்த காலம் ஃபில்லிங் பண்ணுறது. ஸோ அதுவும் வந்து கிளைண்ட் கணக்கில் வரும். ஸோ இந்த சார்ஜஸ் இல்லாமல் இந்த 27,000 இல்லாமல் அதுக்கப்புறம் இது வர்றது. அப்புறம் பேஸ்மெண்ட் சாயில் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா ஸோ அதுவும் வந்து கிளைண்ட் பண்ணி தர சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவரோட லேபர் சார்ஜஸ் எல்லாமே வந்து கிளைண்ட் பண்ணி தரணும். ஸோ அதுக்கு ஆகிற வந்து மண்ணும் கிளைண்ட்டு தான் வாங்கி தரணும். ஸோ அது மாதிரி பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ சன்ஷேடு வந்து பார்த்திங்கன்னா சன்ஷேடு எக்ஸ்ட்ரா வாங்க. சன்ஷேட்னால் நம்ம ஜன்னலுக்கு மேலே நம்ம மழை சாரல் அடிக்காத அளவுக்கு போடுற ஒரு ஸ்லாப்பு. ஸோ 1.5 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் போடுவாங்க. ஸோ அந்த சன்ஷேடும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அப்புறம் கிச்சன் ஸ்லாப்புக்கு எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. கிச்சன் மேடை வருது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அப்புறம் பெட்ரூம் லாஃப்ட்டெல்லாம் வருது இல்லையா, லாஃப்ட் ஸ்லாப்பு, ஸோ அதுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, அது எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. ஸோ அப்போ ரூஃப் நம்ம போடுறோம் தெரியுமா, காங்கிரீட்டு. ஸோ அப்போ அந்த காங்கிரீட் போடும்போது அதுக்கு வந்து கொத்தனார் செலவு, அதாவது வந்து கொத்தனார் இருக்காங்களா மேஷன், ஸோ அவங்களுடைய சேல்ரி வந்து டபுளாக வாங்குவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேராபட் வால் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து சம்பு, செப்டிக் டேங்க், ரூஃப் டைல் இதெல்லாம் வந்து ஆக்சுவல் வந்து எக்ஸ்ட்ரா வர்றது. இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம எப்பயுமே வர எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான். ஸோ இது வந்து சேமாக வந்துடும். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 27,000 இல்லாமல் ஸோ இதெல்லாம் வரும். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு அவங்க வாங்குறதுனால இது வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாக தெரியுற மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே சேர்த்து வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சதுரத்துக்கு 40,000 வந்துடும். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஸோ இப்போ இந்த டைப் 2 பார்ப்போம். ஸோ இந்த டைப் 2 பார்த்தீங்கன்னா டைப் 2 மேஸ்திரி பார்த்தீங்கன்னா டைப் 2 மேஸ்திரி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 400லேருந்து 450 வரைக்கும் வாங்குவாங்க. அதாவது சதுரத்துக்கு வந்து 40,000 45,000. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓவரால் நான் இந்த முன்னாடி சொன்னேன் இல்லையா டைப் 1 மேஸ்திரி, இது எல்லாமே வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த 40,000லேருந்து 45,000 வரைக்கும் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த எக்ஸ்கவேஷன், காலம் ஃபில்லிங் இது எல்லாமே வந்து ஸோ இந்த டைப் 2 மேஸ்திரியே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இது வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த சம்ப்பு, செப்டிக் டேங்கு, ஓவர் ஹெட் டேங்கு, ரூஃப் டைலு, இது காம்பவுண்ட் வாலு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் தான் வரும். இது வந்து 3 பேருமே எக்ஸ்ட்ரா தான் பண்ணி தருவாங்க. ஸோ இது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 40,000 45,000 சதுர வந்து அதாவது வந்து சிவில் ஒர்க் மட்டும் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளம்பிங்கு, எலக்ட்ரிக்கலு இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக நம்ம வச்சு பண்ணணும். டைல் ஒர்க்கு எல்லாமே இதெல்லாம் செப்பரேட்டாக வரும். கார்பெண்டர் ஒர்க்கு இதெல்லாம் செப்பரேட்டாக வரும். ஸோ இது வந்து 450 வந்து சிவில் ஒர்க் மட்டும் இந்த மாதிரி பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 பேரோட டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம், எவ்வளோ அமௌண்ட்டு தான் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதை பார்த்து உங்களுக்கு வந்து யார் வந்து கரெக்டாக நமக்கு கொடுக்குறாங்களோ ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ஒர்க்கை கொடுத்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிவில் ரிலேட்டிவான உங்களுக்கு தகவல் தெரியணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கன்சல்டேஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ணித்தரோம். சிவில் ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்கு, ஸோ ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கு, ஸோ எல்லாமே நம்ம பண்ணித்தரோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் Z+ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.